ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரண்மனை 4, அரண்மனை 4 அந்த படம் இப்போ தேட்டரில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரண்மனை 4 அரண்மனை ஃப்ரான்ச்சைஸோட 4th பார்ட்டு ஐ திங்க் ஸோ. ஸோ நான் மொதல் பார்ட் மட்டும்தான் டிவியில் பார்த்தேன். ரிமைனிங் இருக்க 3 பார்ட்டுமே நான் தேட்டர்லாம் பார்த்தேன். தரமாக இருக்கும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் அந்த குடும்பத்தோடு பார்க்கணுன்னா ஒரு தரமான ஹாரர் காமெடி படமாக தான் அரண்மனை அப்படின்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இருக்கும். ஸோ அதில் அரண்மனை 4 ரொம்ப அழகான ஒரு படமாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அரண்மனைனா, ஒரு அரண்மனை இருக்கும், அந்த அரண்மனையில் பேய் இருக்கும், அது எப்படி ஓட்டுறது அப்படின்றதான் நார்மல் பிளாட் ஆஃப் த ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அதனால தான் படத்துக்கு அரண்மனை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் தி டைட்டில் கார்டு ஆஃப் த மூவி. நவ் படத்தோட பிளாட் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பிளாட் ஸோ இது உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளாட். அது ஃபஸ்ட்டாகவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப வேறு மாதிரி போகும். அதாவது இது முன்னாடி இருந்த அரண்மனைகளாக விட 4th பார்ட் சம்திங் ஹியூஜ் டிஃப்ரெண்ட்னு தான் சொல்லுவேன். அதாவது பார்க் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஐ திங்க் அந்த அசாம் சைடு அந்த பார்க்லேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்னென்னா, கொன்னுட்டு அந்த யார் இறந்தாங்களோ அந்த உருவத்திலே ஃபேமிலியே பழிவாங்க. தட் இஸ் த ஸ்டோரி. அதை ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எடுத்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எடுத்தோடனே அந்த ஒரு பொண்ணு, ஒரு ஐயர், அவர் இப்போ சாமி இருப்பார். ஸோ அவரோட பொண்ணு உடம்புல பண்ணுறதா இருக்கும். அது அப்படி இந்த ஸ்டோரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப் டு த லாஸ்ட் கிளைமேக்ஸோட ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப ஸ்பீடாக செம்மையாக எடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே. தென் இந்த ஸ்டோரி இதை பார்த்தோன்னா, சுந்தர் சி சார் ஒரு லாயர் சரவணன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வராரு. செம்மையாக அவனுக்கு ஃபஸ்ட் எடுத்த அந்த ஃபைட் சீன் ஒரு எமோஷன் ஃபார் சிஸ்டர் செல்வி அப்படின்ற நேம் கேட்டோடனே அவர் தங்கச்சி ஞாபகம் வந்துடுது. ஸோ அதனால் அவர் ஃபைட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சது நல்லா இருந்துச்சு. தென் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் தமன்னா மேம் வராங்க. அதாவது என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஷீ நெயில்டு த பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே அந்த கேரக்டரே வாழ்ந்துருந்தாங்க. பார்க்கும்போதே அப்படியே கண்ணில் அழுக வந்துடும் அந்த சீன்லாம் அவங்க நடிச்சிருக்கிறத பார்த்தாலே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த குழந்தைங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறதை காமிப்பாங்க. அதாவது சொந்த இது கிட்டத்தட்ட ஸ்பாயிலர் தான். ஸோ நான் படம் பார்த்துட்டு வந்து கூட அந்த வீடியோ பாருங்கள். ஹஸ்பண்டே கொல்லுவார். ஹஸ்பண்ட் உருவத்தில் அந்த பார்க் கொல்லும். பட் அதை பசங்கள்கிட்டையும் சொல்ல முடியாமல் பசங்கள்கிட்ட அந்த சிரிச்சுக்கிட்டே அவங்க இதாகிற சீன், தென் கடைசியில் அந்த தண்ணி சீன்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை பாருங்கள். அந்த சீன் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே கண் கலங்கிடும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்துச்சு அந்த சீன். உண்மையிலே சூப்பர்ப் மேம், ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் தமன்னா மேம். ஸோ தமன்னா மேம் தான் என்டையர் படத்தோட ஹீரோயின். அவங்க தான் மெயின் ஹீரோயின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் மெயின் கேரக்டர். அவங்களோட குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு அவரோட அண்ணன், அதாவது அவங்க ஏன் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் வரும். ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களோட அண்ணன் சுந்தர் சி சார். ஸோ அவர் இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக வராரு. தென் ஃபைனலி எப்பயும் போல் அந்த பேயை இது பண்ணிடுறாங்க, ஒரு துஷ்ட சக்தி. அந்த பார்க் அதாவது படத்தில் 2 கோஸ்ட், தமனாமாமும் கோஸ்ட்டு தான். அட் த சேம் டைம் பார்க்குன்ற ஒரு கோஸ்ட்டையும் அந்த கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எப்படி அழியப்படுது அப்படின்றத கடைசியில் ஒரு டிவோஷனலாக முடித்து அந்த பாட்டில் சிம்ரன் மேம், குஷ்பு மேம் ஆடுவாங்க. மிரட்டிடும். கேரக்டர் ரொம்ப வைபாக இருந்துச்சு. அப்படி கத்துறாங்க. நான் நைட் ஷோ தான் போனேன், பட் இருந்தாலும் அப்படி கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. தென் அது அந்த பாட்டில் எடிட்டிங் முடித்தோடனே அப்படியே கடைசியில் அந்த ஒரு சின்ன ஃபைட் வச்சு அப்படியே படத்தையும் முடிச்சுட்டு தென் க்ரிட்டிகல் சீன் மாதிரி சூப்பராக போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி நார்மல் என்ன, பட் ஆனால் அதை கொண்டு போன விடங்குகள் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபே ரொம்ப எலிவேட் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்து போயிருந்தாங்க. ரொம்ப பயமுறுத்துற சீன் படத்தில் அந்த எப்படியும் பேய் படத்துக்கான எலமெண்ட்ஸோட அந்த சின்ன சின்ன டக்குன்னு பே பண்ணலாம், அதெல்லாம் அழகாக. தென் அந்த பையன் தமன்னாமோட பையனாக நடிச்சு சின்ன பையன் சூப்பர் பண்ணிங்கன்னா அந்த குழந்தையுமே ரொம்ப அழகாக. செகண்ட் ஹாஃபில் அந்த அம்மாவை பார்த்ததுமே அவங்க மாமாட்ட சொல்லாமல் இருக்க சீன்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. தென் சுந்தர் சி சாரோட ஆக்டிங் சொல்லணும்னா, செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் சொல்லுவார், இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுற சீன் நமக்குமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அது நல்லாயிருக்கும். தென் அதுக்கு முன்னாடி அந்த ஃபைட் சீன் நல்லாயிருக்கும். அவர் அப்படியே தேடி ஒரு இடத்துக்காக போகிறதா இருக்கட்டும், அவரே அதை மூவ் பண்ணிவிட்டு அவரே இது எடுத்துருக்காருன்றப்ப தட் இஸ் ரியலி சூப்பர் டு ஹிம் அப்படின்னு தான் சொல்லணும். தென் யோகி பாபு சார், தென் விடிவி கணேஷ் 2 பேருமே காமெடியில் பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும். அதெல்லாம் வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அந்த சீன் அதாவது ஒரு ஹாரர் படத்தில் ஒரு அழகான காமெடினா நிறைய பேர், பட் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டான தலைவரை சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் எப்படின்னா
ராஷிகண்ணா மேம் அவங்க தான் இன்னொரு ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ அவங்கள ட்ரை பண்ணுறேன்னு அந்த காமெடிஸ்லாம் நிறையா வரும். யுபாவஸ் இருக்கும் சரி. தென் அவருக்கு வந்து கார்பெண்டராக வந்தேன்டா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். தென் அவர் என்ன பெயிண்டராக வந்தேன்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதெல்லாம் வேறு லெவல் பண்ணார். வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தார் யுபாவஸ் சார் ஒரு கேப்டாக வந்து. ஸோ அதை பாருங்கள், காமெடிஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாருமே பிடிச்ச மாதிரி தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் ராஷிகண்ணா மேம் அவங்க தான் வந்து செகண்ட் ஃபீமேல் லீட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து என்னென்னா அந்த அரண்மனை வைக்கணும்னு நினைக்கிற ஒரு இதோடது. தென் அந்த டெல்லி கணேஷா தான் அரண்மனையோட ரியல் இதாக இருக்கார். ஸோ அவரோட பேத்தியாக தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ வராங்க. வந்தவுடனே அவங்க வந்து அந்த அரண்மனையை எடுத்துகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி கடைசியிலையுமே அந்த அரண்மனையை வந்து ஹாஸ்பிட்டலில் மாற்றலான்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஐ திங்க் ஸோ. எஸ். ஸோ அவங்க வர சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. தென் கடைசியில் அந்த சாங்குமே பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங் வந்தோடனே படத்தை ஒரு ஹாப்பியாக முடித்த மாதிரி நல்லா இருந்துச்சு. தென் அதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஒவ்வொரு இதுவுமே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது எப்படின்னா அந்த பைக்குள்ளே வரும்போது அந்த சட்டையை அது ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த கோட்டில் தான் அது இருக்கும் பார்க்குறக்கும். அதை தூக்கி போட்டு அதாக இருக்கட்டும். தென் அதுக்கு முன்னாடி சந்தோஷ் பிரதாப் சார் அவர் நடிச்சிருக்காரு. அவர் தான் தமன்னாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருக்காரு. ரொம்ப ஆரம்பத்தில் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணிட்டு போயிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தென் கோவை சரளா மேம் அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் த்ரோட்டாக அதை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும். சுந்தரி சாருக்கு அத்தை கேரக்டர் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சூப்பராக கேரக்டராக ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்காங்க. தென் ஹிப்ஹாப் தமிழ் அவரோட பிஜிஎம் வேறு லெவல். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, தென் சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு அம்மா சாங் வேறு லெவல் இருந்துச்சு தமிழ்நாடு. அட் த சேம் டைம் வந்து அஜாசோ சாங் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில். தென் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சொல்லப்போனால் அந்த ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப அழகாக பசங்களோட போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அரண்மனை 4 பார்க்கலாம். அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். ஸோ கான்செப்ட் தான் ரொம்ப நியூவாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அந்த கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 15th ஜூன் மாதம் தான் அந்த 10 இயர்ஸ் ஒன்று வந்து ஒரு திருவிழா நடக்கும். ஸோ அந்த திருவிழா நடக்கும்போது பிறந்த குழந்தைங்களுக்குலாம் பார்க்க கொண்டு வருது. தென் அதுக்கெலாம் சாப்பிட்டு மச்சம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கனெக்ஷன்ஸோடு அது எல்லாத்தையும் எலாபரேட் பண்ணி போட்டுருப்பாங்க. அட் த சேம் டைம் கேஎஸ் ரவிக்குமார் சார் வராரு. செம்மையாக பண்ணியிருக்காரு அவர் வந்து சீன்ஸ்லாம். அது இதுக்கு தானே நாம் இருக்கோம், எல்லாம் நம்ம தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் இதாக வரவருமே நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஞானி மாதிரி வருவார். கருப்புல முடிவர் மாதிரி அவர் தான் அவர் தான் எல்லாம் கொள்ளாய் பண்ணிட்டு இருக்காருன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நமக்கு இன்டர்வலில் அவங்க தான் சொல்லுவாங்க பார்க்க தான் அதெல்லாம் பண்ணுதுன்னு சொன்ன உடனே அப்படி வேறு லெவல் ரிவீல் ஆகும். ஸோ ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் ஒரு அழகான மூவி, நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட சூப்பராக எடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கப்பிள்ஸாகவும் சரி எல்லாருமே சேர்ந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு அழகான ஹாரர் த்ரில்லர் படம், ஹாரர் காமெடி படம் தான் இந்த அரண்மனை 4. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் போய் பாருங்கள். அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக தான் இந்த அரண்மனை 4 அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தேங்க்யூ.